வணக்கம். முதன்மை செய்திகள் 50 அடுத்தடுத்து பார்க்கலாம். திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு அருகே டீசல் ஏற்றிச் சென்ற ரயிலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சென்னையிலிருந்து எரிபொருள் ஏற்றிச் சென்ற ரயிலின் சில பெட்டிகளில் ஞாயிறு அதிகாலை தீப்பிடித்தது. இதனால் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து சிலிண்டர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தினர். திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக சென்னையிலிருந்து கோவை, பெங்களூரு, மைசூரு செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. குறிப்பாக சென்னையிலிருந்து மைசூரு செல்லும் வந்தே பாரத் ரயில் மற்றும் சதாப்தி ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. அதேபோல சென்னையிலிருந்து கோவை செல்லும் இன்டர்சிட்டி மற்றும் சதாப்தி ரயில்களும் ரத்து செய்யப்பட்டன. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் தீ பற்றி விபத்து ஏற்பட்ட நிலையில் திருத்தணி முருகன் கோவில் செல்லும் பக்தர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். டீசல் ஏற்றி வந்த சரக்கு ரயிலில் தீ பற்றிய நிலையில் சென்னை அரக்கோணம் வழித்தடத்தில் அனைத்து ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இதனால் திருத்தணி முருகன் கோவிலுக்கு செல்ல சென்ட்ரலில் குவிந்திருந்த பயணிகள் பாதிக்கப்பட்டனர். திமுக வெற்றியை ஈட்ட அயராமல் பாடுபட வேண்டும் என கட்சியின் நிர்வாகிகளுக்கு முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தொகுதி வாரியான 1-to-1 சந்திப்பின் போது பேசிய அவர், ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் இதுவரை 77 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி சாரிமா மாடல் ஆட்சி ஆகிவிட்டதாக தாவேகா தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னையில் தாவேகா சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய அவர், திருப்புவனம் அஜித்குமார் குடும்பத்திடம் சாரி கேட்டது போல கடந்த 4 ஆண்டுகளில் காவல் மரணங்களால் உயிரிழந்த 24 குடும்பங்களிடமும் முதல்வர் சாரி கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எல்லாவற்றுக்கும் சாரிதான் பதிலா என்றும் விஜய் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். தாவேகாவுக்கு அஞ்சி மத்திய அரசுக்கு பின்னால் திமுக ஒளிந்து கொள்வதாக தாவேகா தலைவர் விஜய் சாடியுள்ளார். திமுக ஆட்சியில் நடந்த காவல் நிலைய மரணங்களை கண்டித்து சென்னையில் தாவேகா சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய விஜய், சாத்தான்குளம் கொலை அவமானம் என்றால் திருப்புவனம் அஜித்குமார் கொலைக்கு என்ன பெயர் என கேள்வி எழுப்பினார். RSS பாஜகவின் கைப்பாவையாக திமுக எனவும் விஜய் காட்டமாக விமர்சித்தார். எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் என்றால் முதல்வர் எதற்கு என்று தாவேகா தலைவர் விஜய் கேள்வி எழுப்பினார். தாவேகா ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக வழக்கு முதல் அஜித்குமார் வழக்கு வரை நீதிமன்றம் கேள்வி கேட்பதாக கூறியுள்ளார். செய்த தவறுகளுக்கு பரிகாரமாக சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் மக்களோடு ஒன்றாக நின்று சரி செய்ய வைப்போம் என்றும் விஜய் கூறினார். தாவேகா ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள செல்ல தயாராக இருந்த நிர்வாகிகள் காஞ்சிபுரத்தில் கைது செய்யப்பட்டனர். 5 வாகனங்களில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் செல்வதற்கு காஞ்சிபுரம் பகுதியில் தயாராக இருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். சென்னையில் இட நெருக்கடி ஏற்படும் என்பதால் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணப்புரம் இளைஞர் அஜித்குமார் கொலை விவகாரம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி மோஹித்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். திருப்புவனம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான பயணியர் மாளிகையில் திங்கட்கிழமை முதல் மோஹித்குமார் விசாரணையை மேற்கொள்வார் என்று கூறப்படுகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்றனர். மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 7 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையின் போது வங்கதேசம், மியான்மர், நேபாளம் ஆகிய வெளிநாட்டினர் அதிக அளவில் வசிப்பது தெரியவந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இவர்களிடம் உரிய விசாரணை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா உள்ளிட்ட 4 பேர் மாநிலங்களவைக்கு நியமன உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் அரசு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் உஜ்வல் நிகம், கேரள கல்வியாளரும் பாஜக மூத்த தலைவருமான சதானந்தன் மாஸ்டர், வரலாற்று அறிஞர் மீனாட்சி ஜெயின் ஆகியோர் மாநிலங்களவைக்கு செல்லும் மற்ற 3 உறுப்பினர்கள் ஆவர். 4 பேரின் பெயரை பரிந்துரைத்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜா, முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், ஓட்டப்பந்தய வீராங்கனை PT உஷா, இயக்குநர் SS ராஜமௌலியின் தந்தை விஜேந்திர பிரசாத் உள்ளிட்ட 8 பேர் ஏற்கனவே நியமன உறுப்பினர்களாக உள்ளனர்.
பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக பாட்னாவில் உள்ள மாநில எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் வீட்டில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் 6 மணி நேரம் நீண்ட ஆலோசனை நடத்தினர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தேஜஸ்வி யாதவ் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். உடல்நலக்குறைவால் காலமான நடிகர் கோட்டா சீனிவாசராவ் உடலுக்கு திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர். பிரபல நடிகர் கோட்டா சீனிவாசராவ் ஹைதராபாத்தில் காலமானார். 83 வயதான அவர் வயது முதிர்வு பிரச்சினையால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகாலை 4 மணி அளவில் உயிர் பிரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழில் சாமி, திருப்பாச்சி, சகுனி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். கொல்கத்தா IIM கல்வி நிறுவன மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சக மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து தனக்கு பாலியல் வன்கொடுமை இழைக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட மாணவி ஹர்தேவ்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதன்படி வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பரமானந்த் ஜெயின் என்ற மாணவரை கைது செய்தனர். மகாராஷ்டிராவில் கடுமையான வரி உயர்வை கண்டித்து திங்கட்கிழமை வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக இந்திய ஹோட்டல் மற்றும் உணவகங்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். மாநிலம் முழுவதும் அனைத்து மதுக்கூடங்களையும் நாள் முழுவதும் மூடுவதாக அறிவித்துள்ளனர். அம்மாநிலத்தில் மதுபானங்கள் மீதான மதிப்பு கூட்டு வரி இரட்டிப்பாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே திருமணமாகி 1 வருடமான பெண் சந்தேகத்திற்குரிய வகையில் உயிரிழந்த நிலையில் ஆர்டிஓ விசாரணை நடைபெற்று வருகிறது. சாக்கோட்டை மேலத்தெருவில் வசிக்கும் சேதுராமனின் மனைவி பாக்யலட்சுமி கடந்த 8ஆம் தேதி பெற்றோரை தொடர்பு கொண்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். விரைந்து வந்த பெற்றோர் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் 5 நாட்களாக சிகிச்சையில் இருந்த பாக்யலட்சுமி சனிக்கிழமை உயிரிழந்தார். மின்சார வாகன பேட்டரிகளுக்கு முக்கிய மூலப்பொருளான லித்தியத்தை இறக்குமதி செய்வது குறித்து ரஷ்ய நிறுவனத்துடன் இந்திய பொதுத்துறை நிறுவனமான NLC பேசி வருகிறது. ரஷ்ய அரசு நிறுவனத்திற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் லித்தியம் சுரங்கம் உள்ள நிலையில் அங்கிருந்து அதை கொள்முதல் செய்வது குறித்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் 241 பயணிகளும் இறந்த நிலையில் உயிர் தப்பிய ஒரே ஒரு நபரான விஸ்வாஸ்குமார் ரமேஷ் கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவரது சகோதரர்களில் ஒருவரான சன்னி தெரிவித்துள்ளார். விபத்து நடந்து 1 மாதமாகியும் விஸ்வாஸ்குமார் அதிர்ச்சியிலிருந்து விடுபடவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதன்முறையாக டெங்கு காய்ச்சலுக்கான தடுப்பூசியை உருவாக்கும் பணியில் 3ஆம் கட்ட சோதனை தொடங்கப்பட உள்ளது. 10,000 பேரிடம் தடுப்பூசி சோதிக்கப்பட உள்ள நிலையில் அதில் 8,000 பேர் தேர்வு செய்யப்பட்டு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இத்தகவலை தேசிய தொற்றுநோயியல் துறை இயக்குநர் மனோஜ் முரேகர் தெரிவித்துள்ளார். சென்னை உள்ளிட்ட 20 மையங்களில் இச்சோதனையை நடத்த திட்டமிட்டிருப்பதாக அவர் கூறினார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெய் அளவு 11 மாதங்களில் இல்லாத அளவு அதிகரித்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் 21 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் வாங்கப்பட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. மற்ற நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது 6% குறைந்துள்ள நிலையில் ரஷ்யாவிடமிருந்து அதை வாங்குவது 8% அதிகரித்துள்ளது. பிற நாடுகளை விட குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை ரஷ்யா இந்தியாவுக்கு அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. வியட்நாமின் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி நிறுவனம் தூத்துக்குடியில் தனது ஆலையை அமைத்திருக்கும் நிலையில் வரும் 15ஆம் தேதி முதல் மின்சார கார்களுக்கான முன்பதிவு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக BF6 மற்றும் BF7 ஆகிய பிரீமியம் கார்கள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்தனர். குடமுழுக்கு விழாவிற்கு பிறகு கோயிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கோயில் முன்புள்ள கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் முதியோர்களுக்கான சிறப்பு தரிசனம் என அனைத்து வரிசையிலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு குறைந்துள்ளது. இதனால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 24,000 கன அடியாக சரிந்துள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு கருதி ஒகேனக்கல் அருவியில் குளிப்பதற்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் படுகாயமடைந்தனர்.
அரசன் தோட்டத்தெருவைச் சேர்ந்த மோகன்ராஜ் மணிமேகலை தம்பதியினர் வீட்டில் அடுப்பை பற்ற வைத்தபோது எரிவாயு கசிவு காரணமாக சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 5 மாத கர்ப்பிணியான மணிமேகலை மற்றும் அவரது மகள் கிருபாஷினி ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். சென்னை அரும்பாக்கத்தில் ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் பாதசாரிகள் வாகனங்கள் மீது அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. கிளாம்பாக்கத்தில் இருந்து கோயம்பேடு நோக்கி 100 அடி சாலையில் சென்று கொண்டிருந்த 70C எண் பேருந்தில் ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து 4 கார்கள் மற்றும் பாதசாரிகள் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நங்கவள்ளி கால்நடை வாரச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. ஆங்காங்கே நடைபெறவுள்ள திருவிழாக்களையொட்டி நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக ஏராளமானோர் ஆடுகளை வாங்க குவிந்தனர். இதனால் சந்தை கூடிய சில மணி நேரங்களிலேயே பெருமளவில் ஆடுகள் விற்று தீர்ந்தன. தேனி மாவட்டம் கம்பத்தில் ஒலிபெருக்கி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் இசை போட்டி நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஒலிபெருக்குகளில் பாடல்கள் இசைக்கப்பட்டன. எந்த ஒலிபெருக்கியிலிருந்து நீண்ட தூரத்திற்கு பாடல் தெளிவாக கேட்டதோ அவர்களே வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் திங்கட்கிழமை பக்தர்கள் வழிபட அனுமதி இல்லை என கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு மதுரை மீனாட்சியம்மன் பஞ்சமூர்த்திகளுடன் இன்று நள்ளிரவு புறப்படுகிறார். நாளை நள்ளிரவு சுவாமி மீண்டும் கோவில் வந்தடைந்ததும் வழக்கம் போல மீனாட்சியம்மன் கோயிலில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மசனகுடி மாயார் சாலையில் புலி ஒன்று நீண்ட நேரம் சாலையிலேயே நடந்து சென்ற காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே அப்பகுதியில் தொடர்ந்து சுற்றி வரும் இந்த புலி கால்நடைகளை வேட்டையாடுவதோடு சாலையிலும் அடிக்கடி தென்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இரட்டை மாட்டு வண்டி எல்லைப் பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது. திருப்பத்தூர் பொன்னமராவதி நெடுஞ்சாலையில் நடுமாடுகள் பிரிவில் 18 ஜோடிகளும் சிறிய மாடுகள் பிரிவில் 35 ஜோடிகளும் என மொத்தம் 53 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை ஏராளமான பார்வையாளர்களும் ரசிகர்களும் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். சேலத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர் தங்கவேல் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் ஆசிரியர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். விடுமுறை தினத்தை ஒட்டி கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை பின்னணியில் கடலிலிருந்து உதிக்கும் சூரியன் காட்சியை அவர்கள் கண்டு ரசித்தனர். மேலும் கடலில் இறங்கி நீராடியும் மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆன்லைன் விளையாட்டில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்ததால் ஏற்பட்ட மன உளைச்சலில் ஓட்டுநர் ஒருவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். சில்லாம்பட்டியைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் கடந்த சில மாதங்களாக ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு பணத்தை இழந்துள்ளார். இதனால் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை திருப்பிக் கேட்டு தொந்தரவு செய்ததால் மனமுடைந்து வீட்டை விட்டு வெளியேறி இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை காசிமேட்டில் மீன்களை வாங்க கூட்டம் அலைமோதியது. அதிகாலை முதலே மீன்களை வாங்க பொதுமக்களும் வியாபாரிகளும் குவிந்தனர். வரத்து அதிகரிப்பால் கடந்த வாரத்தை விட மீன்களின் விலை குறைவாகவே இருந்தது. ஏராளமான மீன்கள் குவிந்து கிடந்ததால் மக்கள் தங்கள் தேவைக்கேற்ப ஏலம் எடுத்தும் பேரம் பேசியும் வாங்கிச் சென்றனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை படையூரில் உள்ள கங்கையம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தின் போது வெடித்த பட்டாசு தீப்பொறிப்பட்டு அருகில் இருந்த குடிசை உணவகம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் குவிந்தனர். மெழுகுவர்த்தி ஏற்றியும் மொட்டையடித்தும் சிலுவை பாதையில் மண்டியிட்டு சென்றும் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக பேராலயம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் குக்கர் வெடித்ததால் ஏற்பட்ட விபத்தில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருவொற்றியூர் சரவணன் நகர் பகுதியில் வசித்து வந்த ராஜலட்சுமி என்பவர் தனது வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக குக்கர் வெடித்ததில் ராஜலட்சுமி படுகாயமடைந்துள்ளார்.
உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் 16 கண் மதகு வழியாக திறக்கப்பட்ட உபரி நீர் நிறுத்தப்பட்டுள்ளது. நீர்வரத்து குறைந்ததன் காரணமாக கடந்த 15 நாட்களாக 16 கண் மதகு வழியாக திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் வெளியேற்றம் நிறுத்தப்பட்டது. இதனால் பூலாம்பட்டி நெருஞ்சிப்பேட்டை இடையே விசைப்படகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. திருப்பூரில் நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவு மற்றும் குப்பை கொட்டுவதை கண்டித்து நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மங்கலத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதனால் ஆறு மாசடைந்து விவசாயத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி ஆற்றை தூய்மைப்படுத்த கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள பங்களாவிற்குள் புகுந்த கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. கரடி நடமாட்டத்தை சிலர் படம் பிடித்து வனத்துறைக்கு அனுப்ப முயற்சித்துள்ளனர். அப்போது கரடி சத்தமிட்டுக் கொண்டு தாக்க வந்ததால் செல்போனில் படம் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் ஓட்டம் பிடித்தனர். நகரின் முக்கிய இடங்களில் அண்மை காலமாக கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் மீன்பிடி துறைமுக விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருக்கலாச்சேரி கிராம மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்றுச்சூழல் மற்றும் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் விரிவாக்கப் பணிகளை வேறு இடத்திற்கு மாற்ற அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் ஆதரவு தெரிவித்தார். உலகை அச்சுறுத்தும் எய்ட்ஸ் நோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் திட்டத்தில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. HIV வைரஸ் தடுப்பூசி மீதான பரிசோதனைகளை தென்னாப்பிரிக்காவில் அடுத்த வாரம் தொடங்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தென்னாப்பிரிக்காவுக்கான நிதி உதவியை ட்ரம்ப் நிறுத்திவிட்டதால் தடுப்பூசி திட்டம் முடங்கி மருத்துவ பரிசோதனைகளை தொடங்க இயலாத நிலை உள்ளது. பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் வெப்ப அதிகரிப்பால் தவித்து வரும் நிலையில் ஸ்பெயினில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேட்டலோனியா பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கார்கள் உள்ளிட்ட வாகனங்களில் சென்றவர்கள் பெரும் இடையூறை எதிர்கொண்டனர். சில இடங்களில் பாலங்கள் உடைந்தன. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டனர். உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட பல்வேறு முக்கிய நகரங்களை குறிவைத்து 67 ட்ரோன்கள் மற்றும் 44 அதிநவீன ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இதில் 6 பேர் கொல்லப்பட்டனர், 67 பேர் படுகாயமடைந்தனர்.